இன்னோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஒரு பெரிய கேப் டவுனில் இருந்துட்டு ஒரு சின்ன ரெக்கவரியை கொடுத்தாங்க. பட் பெரிய லெவலில் மேலே போக முடிஞ்சுதா அப்படின்னு பார்த்தா இல்லை, அங்கேருந்து திரும்பவும் கீழே வந்திருக்காங்க. இந்த ப்ரைஸ் ஃபர்தராக கீழே போக போதா அல்லது மேலே வரப்போதா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கணும். அட் த சேம் டைம் இன்னைக்கு என்னென்ன நியூஸ்லாம் வந்திருக்கு, அது நாளையோட மார்க்கெட்டை எப்படிலாம் அஃபெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துலாம். நம்ம ட்ரேட் எம்பரில் 2 நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. இது போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் தமிழ்லேயே டீச் பண்ணுறோம். இந்த கோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மார்க்கெட்லேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மீடியா அண்ட் ஃபார்மசூட்டிக்கல்னு சொல்லலாம். நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது, நல்ல ரெக்கவரியும் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி வெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். PSU பேங்க் இது ரெண்டுமே வெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்குன்னு சொல்லலாம். பட் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் கொஞ்சம் ரெக்கவரி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இந்த மார்க்கெட் கீழே வந்ததுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் யூஎஸ்மே ஈரானோட கப்பல்களை பிளாக்கெட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 ரீசனால ஒரு பதட்டம் இருந்துகிட்டே வருது அண்ட் அங்கிருந்து வரக்கூடிய எல்லா கப்பலுமே ஸ்டக் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இதனால குரூடாயிலோட பிரைஸ் பெருசா மேலே போகும் அப்படிங்கிற பயம் இருந்துட்டு வருது. அட் த சேம் டைம் இன்னைக்கு குரூடாயிலோட பிரைஸ்மே நல்ல ரெக்கவரி கொடுத்துருக்காங்க. பிரெண்ட் குரூடாயில பொறுத்த வரைக்கும் $103 வரைக்கும் மேலே வந்திருக்கு. இதனால தான் இந்தியன் மார்க்கெட் இன்னைக்கு பெருசா கீழே விழுந்துச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி USD INR பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெக்கவரியை கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் 94.11 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த 2 ரீசனும் ஒரு முக்கியமான ரீசன் சொல்லலாம். இப்போதான் இந்தியன் ரூபி கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆச்சு. இந்த இடத்துல அகைன் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கர் ஆகிறது அப்படிங்கிறது இந்தியன் மார்க்கெட்டுக்கு நல்ல நெகட்டிவ்னு சொல்லலாம். அண்ட் ஆல்ரெடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸில் வச்சிருந்தது என்னன்னா திரும்பவும் இதோட பிரைஸ் அதிகமாகும், இன்னும் லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணும் அப்படின்றத எதிர்பார்த்திருந்தோம். அதை நோக்கி தான் இதோட பிரைஸ் மேலே போயிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இன்னும் $95 போயிட்டு ரீச் பண்ணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. அடுத்ததா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்தியா யூஎஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ட்ரேட் டீல் தான். இந்த ட்ரேட் டீலை பொறுத்த வரைக்கும் யூஎஸோட ரெப்ரசன்டேட்டிவ் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியாவோட இருக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்னும், அதே மாதிரி யூஎஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ல இந்தியா வந்து காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதும் இந்த இடத்துல ரொம்பவே டஃபா இருக்கு இந்த டீலை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ட்ரேட் டீல் வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா முடியுமா அப்படிங்கிறதுல ஒரு டவுட் இருக்கு. அகைன் யூஎஸ் வந்துட்டு டாரிஃபை இன்க்ரீஸ் பண்றதுக்கு கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லலாம். இந்த ட்ரேட் டீல் நடந்து முடிஞ்ச பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆந்த்ரோபிக் மைத்தோஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கியிருக்கு. இந்த சாஃப்ட்வேர்னால பேங்கிங் சிஸ்டத்துக்கு ஒரு சைபர் செக்யூரிட்டி த்ரெட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால பேங்கிங் ஸ்டாக்ஸுக்கு ஒரு அழுத்தம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அல்லது வரக்கூடிய நாட்களில் இந்த சைபர் செக்யூரிட்டி உருவாக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னு புரிஞ்சுக்கலாம். FIDE டேட்டா பொறுத்த வரைக்கும் FII அகைன் வித்திருக்காங்க. இன்னைக்கு 2700 கோடிக்கு வித்திருக்காங்க. DI பொறுத்தவரை 500 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இந்த இடத்துல FII வித்திருக்கிறது ஒரு நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அட் த சேம் டைம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் ரேட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துட்டு வராங்க. அண்ட் எஸ்டர்டே பார்த்ததை விட PCR ரேஷியோ ரொம்பவே குறைஞ்சிருக்கு. எஸ்டர்டே பொறுத்தவரை 0.91 பார்த்தோம், இப்போ 0.84 ரெடியூஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இன்னைய பொறுத்தவரை கால் ரேட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் புட் ரைட்டர்ஸ் லாஸையும் புக் பண்ணிட்டு வெளியில் வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியாது. ஸோ ஓவராலாகவே இப்போதைக்கு மார்க்கெட் பீரிஷாக இருக்கு அல்லது ஒரு சைட்வேஸில் இருக்கு அப்படின்னு சொல்லி கன்க்ளூஷனாக எடுத்துக்கலாம். வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்து பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட் ஓப்பனிங்கே ஒரு சின்ன கேப் டவுன்ல இருந்து ரெக்கவரியை தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்தியன் மார்க்கெட்டுமே ஓப்பனிங்கே ஃபிளாட்டா இருக்கலாம் அல்லது கேப் டவுன்ல இருந்து ரெக்கவரி போகலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. என்னதான் மேலே போனாலுமே மார்க்கெட்ல ஒரு ப்ரெஷர் இருந்துட்டு வருது, செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது உருவாகலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அது டெக்னிக்கலா எப்படி இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்த்துடலாம். சென்செக்ஸோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஃப்ரைடே இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு எக்ஸ்பைரி இல்லையா, இன்னைக்கு நீங்க எப்படி ட்ரேட் பண்ணீங்க, என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணீங்க, அல்லது 0 என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணீங்களா லாஸ் பண்ணீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சென்செக்ஸோட கரண்ட் ஜோன் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய இடத்துல மார்க்கெட் சின்னதாக வந்து ஒரு சின்ன ரெக்கவரி அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அண்ட் அப் டு வந்து பார்த்தீங்கன்னா இது சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 77,870 வரை வந்துட்டு அங்கிருந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 77,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். அண்ட் இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 76,850 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓவராலாகவே இதோட ப்ரைஸ் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதும் அண்ட் பியர்ஸோட கண்ட்ரோலில் தான் மார்க்கெட் இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அப்போ எவ்வளோ தூரத்துக்கு கீழே போகும் அப்படின்ற பட்சத்தில் இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது 75,700 வரை வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதோட டைரக்ஷன்
கரெக்ஷனோட ஒரு பாயிண்டா தான் பிரைஸ் கீழே இறங்கி இருக்கு அப்படிங்கறத இப்போ இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த பிரைஸ் சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 77,870 அண்ட் 78,014 இந்த ரெண்டு ரேஞ்சையும் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா பிரைஸ் மேல போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது அப் டு வந்து பாத்தீங்கன்னா சப்ளை ஜோன் 2 இருக்கக்கூடிய 78,750 வரை போகலாம். இது வந்து பாத்தீங்கன்னா போறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு புல் பேக் ராலியா மட்டும் தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிஸ்கான ஏரியா, பெரிய ஜோன் அப்படிங்கிறதுனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாமே தவிர இந்த இடத்துல ஜென்ரலா நம்ம ட்ரேட் எம்பரர் ஸ்டூடெண்ட் ட்ரேட் எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதும் அல்லது ரிஸ்க்னே தெரிஞ்சு ட்ரேட் எடுப்போம் அப்படிங்கிறதும் ஓவரால் வியூவா இருக்கு. இந்த இடத்துக்கு போனாலே பிரைஸ் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இதை பிரேக் பண்ணா மட்டும்தான் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகுது, புல்ஸோட கண்ட்ரோலுக்கு மாறுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாவே கரண்ட் ஜோன்ல இருந்து பிரைஸ் கீழே தான் வரணும் அப்படிங்கிறதும், சப்போஸ் இந்த சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா மேலே போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இந்த நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃப்ரைடேவாகவும் இருக்கு, அன்னைக்கு அதிகமான வொலட்டிலிட்டி இருக்க போதா அல்லது சைட்வேஸாவோ அல்லது பொறுமையாக கீழே வரப்போதா அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் செப்பரேட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது பியர்ஸோட கண்ட்ரோலுக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23,600 வரை போகும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அப்படி பார்க்கும்போது அதுல எப்படி டிராவல் ஆகும் அப்படிங்கிறதும், இது எதை பிரேக் பண்ணா ஃபெயிலியர் ஆகும் அல்லது மேலே போக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருந்தாலுமே இங்கே இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன் வரலாம். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 24,225 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம்னு புரிஞ்சுக்கலாம். அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 1 இருக்கக்கூடிய 24,050 அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக கீழே வரலாம். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் 2 இருக்கக்கூடிய 23,900 வரை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்கே வந்த பிறகு ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் வரலாம், அல்லது இதை பிரேக் பண்ணுச்சுன்னா 23,600 வரை டைரக்டா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் இந்த பிரைஸ் இந்த சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ற பட்சத்துல, அதாவது 24,240 இதை பிரேக் பண்ற பட்சத்துல பிரைஸ் மேல வந்துரும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் 2 இருக்கக்கூடிய 24,460 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இங்க வந்தாலுமே கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆனா மட்டும்தான் மார்க்கெட் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகுது அண்ட் மேல போயிடும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் வருது. அதாவது 23,600 வரை வரும் அப்படிங்கிற வியூ எந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகும்னா இந்த சப்ளை ஜோன் 2 பிரேக் பண்ணா மட்டும்தான் பிரைஸ் கீழே வராது அப்படிங்கிற அந்த வியூ கிடைக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலா இப்போ இருக்கக்கூடிய பிரைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ரெக்கவரியை கொடுத்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 1 அண்ட் சப்போர்ட் 2 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற இந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. சப்போஸ் இந்த பிரைஸ் சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 2 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு.